வெல்கம் டு கற்றா கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் குரூப் 4ல் ஜிகேல யூனிட் 5 எங்கே படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 6க்கு வேர் டு ஸ்டடி பார்த்துருக்கோம். அதாவது ஜிகேல மொத்தம் 75 கேள்விகள். அதில் யூனிட் 6க்கு 20 கேள்விகள், யூனிட் 5க்கு 20 கேள்விகள். இது ரெண்டும் தான் அதிகபட்சமான 40 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அப்போ யூனிட் 5க்கும் 6க்கும் நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யூனிட் 6 எங்கெங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 5க்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 5ஓட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த இந்தியா பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது ஆல்ரெடி நம்ம யூனிட் போன பழைய சிலபஸில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் யூனிட் 9ல் வச்சிருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தையும் இந்தியா பொருளாதாரத்தையும் சேர்த்து இந்த தடவை ஒரே சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 20 கேள்விகள் வருது. இப்போ நம்ம முன்னாடியே இந்தியா பொருளாதாரத்தையும் படிச்சிருப்போம், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகத்தையும் படிச்சிருப்போம். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒரே யூனிட்டுக்கு நம்ம படிக்க போகிறோம். அது கூடவே முக்கியமாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் ரிலேட்டடாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். பொருளாதாரம் ரிலேட்டடாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். முக்கியமாக என்னென்னா சுகாதார குறியீடு, வறுமை கோட்டு குறியீடு, இந்த குறியீடு இண்டெக்ஸை வச்சு எப்படியும் ஒரு கேள்விகள் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடுது. அதனால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன வேணால் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னென்ன புக்கில் படிக்கணும் அப்படின்றத வேர் டு ஸ்டடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 6th டேர்ம் 2ல் எக்கனாமிக்ஸில் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற பாடம் இருக்குது. அடுத்து 7th டேர்ம் 1ல் உற்பத்தி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. 7th டேர்ம் 3ல் வரியும் அதன் முக்கியத்துவம். 8th எக்கனாமிக்ஸில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். 5 பொது மற்றும் தனியார் துறைகள். 9th எக்கனாமிக்ஸில் ஒரு 5 லெசன் இருக்குது. மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தில் வேளாண்மை. இது தமிழகத்தின் வேளாண்மைன்னு பார்த்தோம்னா இங்கே ஜியோகிராஃபிக்கு போயிடக்கூடாது. இது வந்து நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரிலேட்டடாக வந்து, ஸோ தமிழகத்தில் வேளாண்மை. அடுத்து இடம்பெயர்தல். அடுத்து 10th எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. 6th படிச்சுட்டு பேசிக்லேருந்து படிச்சுட்டு நீங்கள் 10th வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் பேசிக்லேருந்து போட்டிருக்கேன். அடுத்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 10th ஜியோகிராஃபியில் இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற பாடங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11th எக்கனாமிக்ஸ், இந்தியா பொருளாதாரம் அப்படின்ற பாடம் ரொம்ப முக்கியம். இந்தியா பொருளாதார விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். 11th 12th நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். எந்தெந்த பாடம் எத்தனாவது பாடம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து 11th பாலிட்டி. இந்த 3 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லெசன் ஆல்ரெடி யூனிட் 6க்கும் நம்ம படிப்போம். ஸோ அதனால இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சமூக நீதி, இது பாலிட்டி. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள். அடுத்த 12th எக்கனாமிக்கில் நாட்டு வருமானம், பணவியல் பொருளியல், வங்கியல், நிதி பொருளியல், பொருளாதார மேம்பாடு, திட்டமிடுதல். எந்தெந்த லெசன் அப்படின்றத டீட்டெயில்ஸ் முதல்ல லெசன் 7ஆ 8ஆ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த லெசன்ஸ்லாம் நோட் பண்ணி, மொத்தம் இந்தியா பொருளாதாரம் ப்ளஸ் வளர்ச்சி நிர்வாகத்துக்கு நம்ம 30 லெசன் தான் பாட புத்தகங்கள்லேருந்து படிக்க போகிறோம். ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த பாடங்களை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள், அப்போ தான் மறக்காது. எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளுக்கு மறந்து போகிற ஒரு விஷயம், அதனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிங்க. பார்க்க 30 லெசன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் 6th to 8th வரைக்கும் இருக்கிற லெசன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் படிக்கிறத ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.